ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம அருள்வான் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அருள்நிதி நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு டிராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள்வான். இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்குடிங்கிற ஒரு சிறிய கிராமம் வந்து இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க பழங்குடியினர். அவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு சுத்தமா வந்து இல்லை. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கம் தலை வச்சு அது படுறது வந்து இல்லை. அப்படி இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காண்டி நிறைய முயற்சிகளை வந்து பண்ணுது. அந்த பொண்ணு படிச்சுச்சா இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள்வான் படத்துடைய ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி. பழங்குடியினரை பேஸ் பண்ணி மலையில இருக்கக்கூடிய மக்களை பேஸ் பண்ணி தமிழ் சினிமான்னு இல்லை, இந்திய சினிமா இருக்கட்டும், உலக சினிமா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. ஏன் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து வந்திருக்கு. ஆனால் அதில் வரக்கூடிய பாதி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை படமா தான் வந்து இருக்கும். ஒரு மொக்க படமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மா வந்து இருக்கும். அதுல நம்ம பார்க்க போறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும், தேனா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து எடுத்திருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம எந்த காட்சியும் இல்லாம தேவையில்லாத அரசியல் வந்து பேசாம அந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிச்சு வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் வந்து இன்னைக்கு சிறந்த படமா வந்திருக்கு. அது போல இந்த அருள்வான் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். கடம்பன் மாதிரி நிறைய மொக்க படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடையும் காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து வந்திருக்கும். அந்த படங்களை போல தான் வந்து இந்த படமும் வந்துருக்கு. அது மாதிரியான குப்பை படங்கள் லிஸ்ட்ல தான் வந்து இந்த படம் சேருதுங்கிறது வந்து மாற்று கருத்தே வந்து இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து கடமைக்கு வந்து எடுத்திருக்காங்க, ரொம்ப ஆர்டிபிஷியலா வந்து எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி படம் எடுத்தா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆர்டிபிஷியலா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து இல்லை. படம் எதை நோக்கி போகுதுன்னே இல்லாம சும்மா ஒரு எமோஷனல் சீன் வேணும், இப்படி இருந்தா ஆடியன்ஸ் பிடிக்கும் சொல்லிட்டு சும்மா இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி வந்து வச்சிருக்காங்க. படத்துல கொஞ்சம் கூட வந்து லாஜிக்கே வந்து இல்லை. இந்த படத்துடைய ரன் டைம்ங்கிறது வந்து வெறும் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். ரொம்ப ரொம்ப வந்து சின்ன படம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்கான கதையே வந்து இல்லை. சும்மா ஒரு படத்தை நம்மளும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து வராரு. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நமக்கு வந்து கனெக்டாகவே வந்து இல்லை. என்னதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து பண்ணியிருந்தாலும் ரைட்டிங் வீக்காக போனதுனால கொஞ்சம் கூட ரியாலிட்டிங்கிற ஒன்று இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வந்து பார்க்க வந்து முடியல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்கேஜிங்காகவே வந்து இல்லை. ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா லேகாக தான் வந்து படமே வந்து நடக்குது. கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேகாக தான் வந்து போகுது. படத்தில் ரசிக்க முடியாத எந்த காட்சிகளுமே வந்து இல்லை. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு. ஆனால் திரும்பவும் அதே மாதிரி படங்களை எதுக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னு வந்து ஒன்றுமே வந்து புரியல. அது ஏதாச்சும் ரியாலிட்டி இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. சும்மா ஆர்டிபிஷியலாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் வந்து வலுவாகவே வந்து பண்ணல. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த அருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான படம். இந்த படம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த படத்தினோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.25. இது வரைக்கும் மலை சார்ந்த மக்களையும் பேஸ் பண்ணி வந்த நிறைய மொக்க படங்களோட லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சேருங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.